கிருஷ்ணமூர்த்தி. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாரு. என்னடா சைவ சித்தாந்தம் நம்மளுக்கே சிம்ம சொப்பனமா இருக்குது. ஒரு கிளாஸுக்கு போயிட்டு ஓடி வந்துட்டோம் நாங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு சைவ சித்தாந்தம் எடுக்கிறாராம். சிவ சிவா. இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. சும்மா கார்ல டிரைவ் பண்ணி கொண்டு வைக்க இந்த பிள்ளைகளுக்கு மூத்தவருக்கு சும்மா இருந்து இது 5 விரலை காட்டிங்க வேற 5 விரல் இருக்குது. இதுதான் இறைவன் பதி, இது பசு, ஆன்மா. இது ஆன்மாவோட இருக்கிற 3 பலங்கள் ஆணவம் கண்மம் மாயை. பாத்தீங்களா, ஆணவம் தான் பெருசு எல்லாத்தையும் விட. ஆ, உயிர் இந்த மெலங்களோட தான் சேர்ந்திருக்கு. இப்படியா இருக்கிறது இல்ல, இப்படித்தான் சேர்ந்திருக்குது. அந்த உயிரானது இந்த மெலங்களை விட்டு நீங்கி கீழே வரும், இறைவனை ம், சேர்றது. அப்படி வரைக்கும் இந்த கிரலும் கொஞ்சம் பெறும். இது இப்படியே இருக்காது, இதுவும் கொஞ்சம் பெறும். நீங்க இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க இறைவன் உங்களை ஆ, நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பார். அதை ஆமா. சேர அதுதான் முக்தி நிலை. இப்படி இது சும்மா சொல்றது அதெல்லாம் சத்தி எடுக்கிறதா. நீ படிச்சதை சும்மா அப்படியே திருப்பி சொல்றதை தவிர ஒன்றும் அங்க உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. சிவ சிவா. இப்ப வருடம் போல் இருந்தோம். அதுல ஒரு 100 பிள்ளைகளுக்கு கிட்ட, அப்ப எல்லாம் சைவ பிள்ளைகள் நிறைய பேர் படித்தவர்கள். ஒரு 4-5 டீச்சர்ஸ், படிப்பிக்கிற டீச்சர்ஸ் அவைக்கு நான் ஒரு பார்வையாளராக இருந்ததுதான். அதான் என்னுடைய முதல் அனுபவம். அதுக்கு பிறகு விளங்காதெல்லாம் விளங்குது, புரியாதெல்லாம் புரியுது. அப்பதான் விளங்குச்சு குரு வந்தது இதுதான். அப்பதான் 2 விளங்கிச்சு. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்குஞ்சரக்கன்று கான். அது படிக்காமலே வரும். இப்ப அனுபவத்துல வந்தது. இந்த குரு வந்தால் என்ன நடக்கும் என்றது தான். கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள். அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமங்கள் உத்திகள். எங்கும் பரந்த இறை, எங்கும் விரிந்த இறை. அது எல்லாம் சொல்லுவார்கள். விண்ணிறைந்தே மண்ணிறைந்தே மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதவன். சகஸ்டி சகஸ்டாட்ச சகஸ்டசீர் சகஸ்டாட்ச சகஸ்டசீர்ஷ சகஸ்டபாத்தன்று சொல்லும் புருஷ சூக்தம். ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள். சோதி மணிமுடி சொல்லி சொல்லுறந்து நின்றதொன்மை. பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால். அப்படி அப்படி நிற்கிற இறைவனை அணுகிறதுக்கு உத்திகளை சொல்றது. பெரும்பாலும் இந்த ஆன்மீக வகுப்புகளையும் யோக வகுப்புகளையும் பார்த்தால் இந்த ஆன்மீகம் என்றது கொஞ்சம் படிச்சு கிடிச்சு எல்லாம் வந்தாதான் வரும் போல கிடக்கு. என்ன வகுப்புகள் இருக்குத்தானே, கண்ண ஆன்மீக சச்சங்கங்கள் வகுப்புகள் இருக்கு. எல்லாத்துலயும் பார்த்தா படிச்சா தானே ஆன்மீகம் வரும் போல கிடக்கு. என்ன பார்க்க ஆம். யோகா கிளாஸுக்கு போனா பயந்தே போக இப்படி எல்லாம் கவுண்டு கொண்டு விழுந்து கிளம்பி தாங்கி ஆமாம். அங்கால அது வெறுமோண்டால கடவுளை ஆ, சும்மா குனிஞ்சு கீழே விழுந்த குனிஞ்சு சப்பாத்து போடவே எல்லாமே இருக்கு. அப்புறம் இதுல இந்த யோகா செய்து நாங்க இந்த சிவபெருமானிட்ட போறது எல்லாம் இருங்க இருக்கன்னு இல்ல. அப்படி எல்லாம் பார்க்கல. ஐயோ எங்களை போல ஆக்கள் பாமரர்கள், அக்கறை இருக்கிறவர்கள், அரைகுறை அக்கறை இருக்கிறவர்கள், உலக வாழ்க்கை எல்லாருக்கும் படித்தவன் பாமரன், அரசன், அமைச்சன், அந்தணன், கூலியாள், வேடன், மீனவன், புலையர், குயவர், எல்லாத்துலயும். அதுல வேற சமயத்தில் இருக்கிற பௌத்தர், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே ஒன்றுமே இல்லையே. அதை செய்து கொண்டு 63 நேரமாக ஆராதனத்தையும் விட்டுட்டு போனவை இல்லத்தானே. அதை செய்து கொண்டு அப்படி எப்படி இருந்து கொண்டே அவர்கிட்டையும் போய் சேர்ந்துடலாம். அந்த உத்தி சொல்றது ஆகம். The technique of reaching to the goal. We shouldn't be that expert. We shouldn't be that intelligent. We shouldn't be that devoted. We shouldn't be that committed. அப்படிலாம் இருந்த மூச்சை பிடித்து தியானம் செய்து உடம்ப வளைச்சு யோகம் செய்து புத்தகம் எல்லாம் படிச்சு நெட்டுரு போட்டு கண்ணை மூடி தியானம் செய்து குகைக்கு இருந்து அறைக்கு இருந்து
அப்படியெல்லாம் இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. காவி உடுத்து, வீட்டை விட்டு, வாசலை விட்டு, பிள்ளைய விட்டு, மனைவியை விட்டு, இப்படி எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சைவம் சொல்லல. ஆனாலும் நம்மளை போல உங்களை போல ஆக்கள் எல்லாரும் அப்படி இல்லை, எங்களுக்கு தெரியும். அப்படியா இருக்குன்னா அந்த சத்தியங்க பக்கமே வந்திருக்க மாட்டோம். அவர்களுக்கும் கூட அப்படி இறைவன்கிட்ட போறதுக்குரிய உத்திகளை, வழிகளை, அனுபவத்தை ஆதாரபூர்வமா சொல்றதுதான் எங்களுடைய ஆகமங்கள். அணுக்கமாக கொண்டு வருது, எங்களுக்கு அனுபவிக்க கொண்டு வருது. அதை உண்டு கழித்து, அண்ணித்தல் என்றால் சாப்பிடுதல், சுவைத்தல் என்று கருத்து. அண்மையாக கொண்டு வருகிறான். இப்படி எங்கு நிறைந்த பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர், பேராற்றலுடையவர், பேரறிவுடையவர், சுவதந்திரன், இப்படியெல்லாம் சொல்ற இறைவன். அப்படியெல்லாம் சொல்ற பரம்பொருள் அளவற்ற அழகு, அளவற்ற அறிவு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற வைராக்கியம், அளவற்ற புகழ், பகவான் என்று சொல்றது. தடையில்லாத இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அவ்வளவு பவர், பேர மூட்டு அறிவு. நிலவும் அறிவுரு இன்றி, குணங்குறிகள் இன்றி, அப்படி இருக்கிற அந்த பேர் இது. அதை எங்களுக்கு கொண்டு வந்து அண்மையில கொண்டு வந்து, எடே இப்படி போடுறா பூசிய, இப்படி 4 பத்திரத்தை கிள்ளி போடு, இப்படி 4 பூவை போடு, தண்ணிய ஊத்து, பாலை ஊத்து, தோத்திரம் பண்ணி சிவசிவா ஹரோ ஹராண்டு 4 தோத்திரத்தை படிய பாங்க போயிடலாம் என்று சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வழி வச்சாங்க பாருங்க. அந்த ஆகவம், அதுதான் ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார். அவன் தான் தந்த இது, நாங்க வைக்கல. He gave us. அவர் ஆகமத்தை சொன்னவர், ஆகமத்தை படிப்பிச்சவர், ஆகமத்தை தந்தவர், ஆகமமாயே இருப்பவர். ஆகமம் சுட்டும் பொருள், ஆகமத்துல அறியப்படும் பொருள் எல்லாம் அவர்தான். ஆகமமாகி நின்றண்ணி பாண்டாள் வாழ்க. அதான் சைவம். வேதம் பொது எல்லாருக்கும் இருக்குது. இந்த மூக்க முட்டி தியானத்தில இருந்து கடவுளட்டி அடைகிறது, முழுவதையும் விட்டுட்டு கடவுளட்டி அடைகிறது, அல்லது நல்ல இதோட கோபம், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் இதெல்லாத்தையும் விட்டு கடவுளட்டி அடைகிறது எல்லா சமயங்கள்லையும் உண்டு. இங்கே சைவத்திலையும் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுகளோட இருந்து கொண்டு இந்த அல்லல்கள், இந்த துன்பங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு போற வழியை காட்டுறதான் ஆகும். தான் சரியே கிரிய யோகன் ஞானம். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒருவன் தான் இறைவன், 2 இல்லை. அநேகன், அவர் எல்லா உயிர்களையும் உயிருக்கு உயிரா இருக்கிறார். ஆனபடினால அநேகன். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் இறைவன். எங்கும் நீக்கமர நிறைந்து அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் அடி வாழ்க. அடுத்த 5 வரியை இன்னொரு ஆள் படியுங்க. வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இந்த ஆகமம் வந்துட்டது. அவர்தான் எங்களுக்கு வெற்றியை தர்றவர், அவர்தான் எங்களுக்கு வாழ்க்கையை தாரவர். நாங்க அவருக்கே வாழ்க சொல்றோம் பாருங்க. எப்படி ஆகமம் கொண்டு வந்து விட்டது. பெரியாக்களுக்கு வாழ்த்துறதுக்கே நாங்க சொல்றோம், ஐயோ உங்களை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை, வணங்குகிறோம்னு சொல்றோம். இது நாங்க இறைவனுக்கே வாழ்த்தேன், வாழ்க வாழ்க. வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகமண்டது ஓட்டம் தான், ஒரே ஓட்டம் தான், ரட் ரேஸ் என்று சொல்றது. அந்த வேகத்தை கெடுத்தாண்ட வேந்தன் அடி வாழ்க. பிறப்பறுக்கும் பிஞ்சகன், பிஞ்சகன் யுனிக் ஹேர் ஸ்டைல்,
அழகான தலை அலங்காரத்தோடையவர். உங்களை பிறக்கிற அல்லல் பிறப்பு அறுத்து ஆனந்தமாக்கியது. பெய்கடல்கள் வெல்க, ஒலி செய்கின்ற வீரக்கடல்களை காலில் அணிந்திருக்கிறார். சில சலண்டு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கு. புறத்தார்க்கு சேயோன், அவர் கடவுள் இல்லை என்ற ஆக்களுக்கு, கடவுளை கவனிக்காத ஆக்களுக்கு அவர் இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார் அவர். சேயோன்தன் பூங்கலர்கள் வெல்க, கரங்கு விவார் உள் மகிழங் கோன்கடல்கள் வெல்க. கரத்தை இப்படி வச்சா அப்படியே உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறார், உள்ளுக்குள்ள rejoicing within. கரங்கு விவார் உள் மகிழங் கோன்கடல்கள் வெல்க, சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடவுள். சிரத்துல கையை வச்சு கும்பிடுவார்கள், அவர் அங்கால மேல தூக்கி வருவார். நீங்க கையை தூக்கினா காணும், அவர் உங்களை தூக்கிடுவார். நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல, கையை தூக்குங்க, அவர் உங்களை தூக்கிடுவார். சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கம். அடுத்தது இன்னொரு ஆள் படிங்க. தேசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஈசன் அடி போற்றி, ஈசன் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அவன் அதிபதி ஆனோடியால் ஈசன். எந்த அடி போற்றி, அவர் என்ற தகப்பன். நான் தான் அடுத்த வாரிசன். தேசன் அடி போற்றி, தேஜஸ் ஒளிமயமானவன், ஆண்பரிய பேரொளி என்று சொல்லுவார். சிவன் சேவடி போற்றி, சிவந்த திருவடிகள், அவன் சிவன். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, என்னுடைய அன்பினால எங்களுக்கு எங்களோட வந்து நிற்கிற அவன். அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, ஆனாலும் எங்கள்கிட்ட வந்து நிற்கிற அடினண்டா எங்கள்ல வச்ச நேசத்தை சொல்லுவே நீஷர் பாகத்தினேரிழையே. அபிராமி அந்தாதி. ஆசைக்கடல் அடுக்காட்டு அந்த கண்கை பாசத்தினு நல்லற்பட இருந்தேனே, நின் பாத கமலம் என் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஈஸ்வர் பாகத்து நேரிழையேன்னு அபிராமி அந்தாய் சொல்லுவார். இப்படி நேசத்தினால வந்து எங்களோட நிற்கிறார். நேயத்தேன் என்ற நிமலன் அடி போற்றி, மாயப்புறப்பறுக்கம் மன்னன் அடி போற்றி. மாயப்புறப்பு, புறப்பு மாயதான், மயக்கி வைக்குது ஒவ்வொரு பிறப்பு. அதை அறுக்கின்ற மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரணம் தேவனடி போற்றி. கோகலிய சொன்னார், முதல் கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் போற்றி என்று சொன்னார். இங்க சொன்னார் சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, திருப்பெருந்துறையில் இருக்கின்ற தேவனுடைய திருவடிகள் போற்றி என்று சொன்னார். அடுத்தது ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனமன் என் சிந்தையுள் நின்றதனார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மேல சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உறப்பஞ்சா. ஆராத இன்பம் அருளு மலை போற்றி. சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டே இராது, வயிறு நிறைஞ்சிடும். அது பாயாசம் குடிச்சாலும் அப்படித்தான், லட்டு சாப்பிட்டாலும் அப்படித்தான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அப்படித்தான். ஆனா இறைவனுடைய இன்பம் அனுபவிக்க தவிட்டாது. அதான் ஆராத இன்பம் அருளு மலை போற்றி. சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. அவனை வணங்குற சரியைக்கு நாங்களே செய்ய வரும் முயற்சி. கிரிய எங்கட முயற்சி, யோகம் என்கட முயற்சி. எட்டாங்க யோகத்துல இயமன் நியமம் பிரத்யாகாரம் தாரணை பிராணாயாமம் ஆசனம் தியானம் சமாதி எல்லாம் எங்கட முயற்சி. ஞானத்துல
கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் அவள் எங்கட முயற்சி. அடுத்த வழிபாடு ஞானத்தின் கடனில வழிபாடுதான் அவன் அருள் தெளிதல் நிட்ட கூடல். அதான் அவன் அருளாலே அவன்டால் வணங்கி ஞான நெறிந்த கடைசி அது. சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை சும்மா இருந்து தேப்ரக்கூடர் படிக்கிற மாதிரி படிக்கப்படாது, மெக்கானிக்கலா படிக்கப்படாது, மனமில்லாம படிக்கப்படாது. சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை நல்லா சந்தோஷமா படிக்கும் இல்லையா? இன்ஃபெக்ஷியஸ் ஜுவலிட்டியோட இருக்கணும். எங்கட அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கு மற்றவருக்கு அப்படியே பற்றி கொள்ள வேணும். சிவகுமார் கண்டா சொல்லுவாரு, எப்படி இருக்கு ஐயா, ஒரு குறையும் இல்லையே ஐயா, ஒரு குறையும் இல்லையன்னு சொல்லுவார். அப்படி பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல போல் கேட்டோன்னே அப்படி. அப்ப அங்க சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்றானுடைய பழைய வினைகள் எல்லாம் ஓய்ந்து போகும்படியாக, டு எக்ஸ்போஸ் மை ப்ரீவியஸ் டீட்ஸ், அதெல்லாம் ஓயிறத்துக்கு, கர்ம வினைகள் போகிறதுக்கு நான் இந்த சிவபுராணத்தை சொல்லுகின்றேன். அடுத்ததை படிங்க. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கட்டார் எழிலார் களிலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்தில்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். கண்ணுதலான் நெற்றி கண்ணுடையவன், முதலண்டா நெற்றி, தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி, அவன்தான் எங்களுக்கு காட்ட வேணும், சும்மா நாங்கள் பார்த்து சரி வராது. அவன்தான் இப்பவும் காட்டி கொண்டிருக்கிறான், எங்களுக்கு தெரியறதில்லை. எங்கட கண்ணுக்கு இப்ப பாக்குறதெல்லாம் அவன் தான் காட்டுறான். காண்டம் உபகாரம் காட்டு உபகாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் தான் காட்டுறான் என்று தெரிஞ்சிட்டுதுண்டா அங்கால பிறகு காட்சி பெருசாகிடும். தெரிஞ்சிருதுண்டா பிறகு மேக்னிஃபிஷன் விஷன், அது பெரியது. அதான் காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா என்பின் அலன்களில் செலுமி. அப்படி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு வந்தெய்தி, அப்படி இவர் காட்டுனதாலதான் நான் வந்தேன். எப்படி அப்ப கொஞ்சம் வித்தியாசமா விளங்கத்து வாங்கிட்டுது. இவ்வளவு நாளும் சும்மா அம்மா அப்பாவை ஊதி பூசுறது, சைவ குடும்பத்துல பிறந்தது, கோயிலுக்கு பக்கத்துல இருந்தது, வருஷம் ஒருக்கா போய் கோயில திருவிழா செய்யறாங்க, வருஷப்பரப்பு போறாங்க, புரட்டாச்சனை போய் நேரிக்கிறாங்க, கல்யாண உடையத்தை விட்டு ஐயரை கூப்பிட்டு சாமி கும்பிட்டு செய்யறாங்க. அப்படித்தான் இருந்தனாங்க. அதுக்கு மேலே ஒன்றையும் காணையில. இப்ப அவரே காட்டிட்டார். காட்டினோடனே நாங்க கொஞ்சம் ஓடி தெரிகிறோம். அதான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா, எங்களுடைய சிந்தனைக்கு ஒட்டாது அசிந்தன் எழிலார் கடல் இறைஞ்சி அழகு நிறைந்த ஈர்க்கின்ற அவருடைய பாதங்களை இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் சோதி மணிமுடி சொல்லி சொல்லுறந்து நின்றதொன்மை பாது இரண்டும் விளைவில் பாதாள வேளினுக்கப்பால் என்றார். அதேதான் எங்கும் பிறந்திருக்க விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து இன்ஃபினிட் எல்லையில்லாதானே, அன்லிமிட்டெட் அன்பவுண்ட், நின் பெருஞ்சீர், your greatness, பெருஞ்சீர் சிறப்பு, பெருஞ்சிறப்பு, greatness, புல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். I am the doer of bad deeds. புல்லாவினையேன், சச்சங்கம் தான் நடத்துறது, அது வேறு. ஆனா செய்கிறது முழுக்க புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். அது எப்படி உண்ட இதை நான் எப்படி
சொல்லுறது என்று எனக்கு தெரியாது. அதான் தொண்டனேன் விளம்புமா விளம்பு என்று வேறங்க திருவிசப்பாவில சொல்லுவார், புகழுமாறு ஒன்று அறியேன், எனக்கு தெரியாதப்பா, நீ இவ்வளவு பெரிய நீ இவ்வளவு கதிதண்ட நீ உன்னை சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அடுத்தது புல்லாய் புல்லாய் பூவாய் மரமாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறவிகளையும் சொல்லுகிறார். எல்லா பிறப்பும் அப்ப பிறந்து அதுல சொல்ற எம்பெருமான் அதுல சொல்றாரு, புல்லாகி ஊடாய் உடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாயும் பிறக்கிறது, கல்லுக்கும் உயிர் உண்டு, முருக கற்களுக்கு உயிர் இருக்கு தெரியும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். அதே மாதிரி கண்கள்ல ஆண்கள் பெண்கள் அழிக்கல் எல்லாம் இருக்குது. அதான் கல்லாய் மனிதராய் பேயாய் என்னோட வீட்டுல பாத்தீங்களா தேவாரங்கள் நடக்குது, சின்ன பிள்ளைகள். அப்ப புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கள், 18 கணங்கள், சிவருமாண்ட பூத கணங்கள், முனிவர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், 18 கணங்கள், கணங்களாய் மற்றது வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவரமண்டா அசைகின்ற, தாவரமண்டா அசையாத பிறப்பு, கல்லு அசையாது தாவரம், மரங்கள் அசையாது தாவரம், அசைகின்றது மற்றது சங்கமம், சங்கமம் மண்டா அசைகின்ற தாவர சங்கமத்துள். அடுத்த 5 வரியும் படியுங்க. எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். ஐயா எனவோங்கு ஆண்டாண்ட எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், எல்லாம் பிறந்து களைச்சு ஓஞ்சு போனேன், இழைத்தேன். மெய்யே உண்மையை கண்டுட்டார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இது மாதிரி வீடு தாண்டு கேட்கல, வீடு தருவான்னு சொல்லல, வீடு விட்டேன் பெற்றுட்டார், வந்துட்டது, அனுபவிச்சுட்டார். அதான் சொன்னேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன். Ultimately, I have attained. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, திருப்பியும் மெய்யா மெய்யே என்றார் முதல், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எங்க உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா, ஓங்காரமாய் நின்ற மெய்யா, மெய்யா அவர்தான் ஓம் என்ற வடிவத்துல இருக்கிறார், பிரணவம். அதை பற்றி நாங்க பார்த்தோம், போன முறை தான் அவ்வும் அவ்வோடும் அவ்வும் உவ்வும் எல்லாம் பார்த்தோம். மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்துநாதம்
சித்தமோடு உள்ளமாக வந்து பார்த்தனாங்களோ இந்த ஓம் பிரணவ மந்திரம் ஜோலியை சவிச்சு எப்படி எங்கட இதை பார்க்கறேன்னு ஒரு வித்தை கொண்டு சொன்னாங்க. எல்லாரும் படிச்சுட்டு விட்டுடுவாங்க. நீ எல்லாம் பிராக்டிஸ். அதுதான் இடம் இருக்கு. நீங்க சச்சங்கம் வந்தா அங்க வந்து இருந்து அதை ஜெபிக்க வேணும். கதைக்கப்படாது. இந்த சிரிப்பு ரெண்டு நம்ம பசங்கள் சொன்னாங்க, கிளாஸ் நடத்துற பிள்ளைகள். ஏன்னா உங்களோட சச்சங்க பாக்கள் வந்து ஒரே சட்டிய கதைச்சு கொண்டே இருக்கணும். சின்ன பிள்ளைகளும் பெரியாங்கள சொல்றாங்க, கதைக்கிறாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக தர்ம விடையிலே வருபவர் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று ஞானே. வேதங்கள் எல்லாம் ஐயா என்று ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஓங்கி என்ற உச்சத்தில் உச்சம், ஆழ்ந்தென்ற டீப்பஸ்ட் ஆஃப் த ஆல் டெப்ஸ், அகன்ற வைடஸ்ட் ஆஃப் ஆல் விட்ஸ், நுண்ணியன என்ற மைன்யூட் ஆஃப் த மைன்யூட். அப்படிப்பட்டவன் இறைவன். வேதங்கள் எல்லாம் எப்படி அவர் ஐயா என்று விட்டுட்டு அவ்வளவத்தோட சொல்லி போட்டு விட்டுட்டு அப்படிப்பட்டவன் என்று சொல்லுறார். அவர் வந்து என்ன செய்தார்? என் உள்ளத்தினுள்ளே ஓங்காரமாய் நின்று மெய்ய, அந்த மெய்யை கண்டு நான் என்று வீடு விட்டேன், இன்று வீடு விட்டேன். இனி அடுத்தது படியுங்க. பொய்யாய் தனியாய் அமானான் நான் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிழுகுன்ற மிற்றுடரே எஞ்ஞானமில்லாதேன் என்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. வெய்யாய் தனியாய் அவர்தான் சூடாயும் இருக்கிறார், அவர்தான் குளிர்மையாயும் இருக்கிறார். இதம் எங்களுக்கு குளிரண்டா அவர் சூடா இருப்பார், எங்களுக்கு சூடண்டா அவர் குளிர்மையா இருப்பார். வெய்யாய் தனியாய் இயமானன், இயமானண்டா உயிருக்கு உயிரா எல்லா உயிர்களையும் இருக்கிறார். ஐயமானனாம் விமலா, அப்படியெல்லாம் எல்லா உயிரோட இருந்தாலும் எங்கட அழுக்குகள் அவரோடும் செய்யாது. நாங்கள் 4 பேரோட சேர்ந்து அதே அழுக்கெல்லாம் நம்மளுக்கு எறியிடும். இறைவன் எல்லா உயிர்களோட இருக்கிறார், ஒரு அழுக்கு அவரில் இருக்கிறார். விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாக மிளர்கின்ற மெய்ச்சுடரே. அவர் வந்த காணும் உள்ளுக்கு உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்கிறான் அவன். நான் பார்க்கல, தெரியல, எனக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். அதான் மாற்ற மனங்களியன் இந்த மன்ற மறையோன், இந்த ஓடி ஆடிக்கொண்டிருக்கிற இந்த மனம் அப்படி அடங்கி வர பனிப்பு வேற அடங்கினோன்னு காட்சி தெரிகிற மாதிரி தெரியும். வேற உள்ளுக்கு காண வேணும், அப்படி கண்டாச்சு. அதான் என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற மெய்யா என்றார். அவை உள்ளுக்கு நிக்கிறதால இப்ப கண்டோண்டு என்ன நடக்குது? அவர் வந்து சுடரா நிற்கிறார், மெய் சுடர், மெய்யாகிய சுடர், மெய் ஞானம். அந்த சுடர் வந்தா பொய்யெல்லாம் போயிடும், பொய்யாகிய அஞ்ஞானம் எல்லாம் போயிடும். எனக்கண்டு ஒரு ஞானமும் இல்லை, அவர்தான் மெய்ஞானம். எனக்கு அஞ்ஞானமும் இல்லை, மெஞ்ஞானமும் இல்லை. ஆனா அஞ்ஞானம், அந்த மெஞ்ஞானம் என்ற சுடர் வந்த உடனே அந்த அஞ்ஞானம் என்ற இருள் போட்டுது. அப்படிதான் போகுது, எஃபர்ட்லெஸ்ஸா போகும். பொய்யா பொய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாக மிளர்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே. இன்பமே வடிவானவன், அஞ்ஞானந்தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அவரை சொன்னார் நல்லறிவண்டார், நல்லறிவண்டார், மெய்ச்சுடரே என்றார்.
விஞ்ஞானமாகி என்றார், மெய்யா என்றார், விமலா என்றார், நிச்சயமான் என்றார். அவ்வளவுதான். மெய் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறார் இயமானன், உள்ளத்தினுள்ளே ஓங்காரமாய் நிற்கிறான். அவன் நல்ல அறிவாய் நிற்கிறான், மெய் சுடரா நிற்கிறான். ரெண்டு ஒண்ணே பொய்யா எனவெல்லாம் போய் அகலுது, அஞ்ஞானம் அகலுது. அவ்வளவுதான். அவர் வந்தா காண மிச்சம் போயிடும். ஒவ்வொன்றையும் தனித்தனியே செய்ய தேவையில்லை. நீங்க உள்ளுக்கு அவரை கொண்டாந்துட்டா சரி, அவர் அங்கதான் இருக்கிறார், நீங்க கொண்டு வர தேவையில்லை. அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மாற்று மனம் அப்படி கழிஞ்சு அடங்க அது நீக்கிறது தெரியும். பனி புகார் அடங்கினோடனே முன்னால் நிற்கிற மரம் தெரியுது, அதுக்கு வந்து மரம் தெரியல. மரம் இங்க நம்ம வீட்டுல தான் நிக்குது, நம்மளோட தான் இருக்குது. ஆனா அந்த பனி புகார் இருக்கிற வரைக்கும் அந்த புகார் மறைச்சு கொண்டிருக்கு. அது அடங்கணும். மாற்ற மனங்களிய என்ற மறையோனி. அந்த மாற்ற மனம் கழிகிறதுண்டா எங்கட சுத்தி இருக்கிற அலைச்சல்கள் ஓய வேணும். அல்லல் அலைச்சல்கள் ஓய்வோணும்டா என்ன செய்யணும்? சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைக்க வேணும். அப்படி உரைச்சு கொண்டு வர வர என்ன நடக்கும்? அப்படியே மாற்ற மனம் கழியணும். அங்க நிற்கிறார் இறைவன் நின்ற மறையோன். என் உள்ளத்தினுள்ளே ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா. பொய்யாயிரவெல்லாம் கூயகல வந்தபடி அப்பதான் வருவார். அப்ப அவர் நல்ல அறிவு, மெஞ்ஞானம், மெய்ச்சுடர், விமலன், யமானன், உள்ளத்தினுள்ளே ஓங்காரமாய் நிற்பவர், மாற்றமென கழிய நின்ற மறையோன். அடுத்தது பாருங்க பாப்போம். போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இது படிச்சுட்டமா? ஆக்கம் அளவுறது இல்லாய் அனைத்துல படிக்கலையே. அஞ்ஞானம் தன்னை ஆக்கம் அளவுறது படிச்சா ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். You don't have any beginning, you don't have any middle, you don't have any end. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஏன் அவருக்கு இல்லையண்டா அவருக்கு ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை. டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லாத டேட் ஆஃப் எக்ஸ்பயரி இல்லை. ஆக்கம் அளவுறது இல்லாய். எனக்கும் தான் இல்ல. எனக்கு இருக்குதா? எனக்கு தோற்றம் இருக்குதா? இல்ல. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். அப்ப எனக்கும் இல்லத்தானே, உயிருக்கும் இல்லத்தானே, தோற்றமும் இல்லை இறுதியும் இல்லை. அப்ப எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அதான் அடுத்து சொன்னார். அனைத்துலகும் ஆக்கவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய். அப்படியே அடிச்சு விட்டார். பாத்தீங்களா? நானும் அப்படித்தானப்பா, உன்னை போல ஆக்கம் அளவுறது இல்லை. ஆனா நீ செய்கிற விஷயம் ஒன்று நான் செய்ய இயலாது. பஞ்சகிருத்தியங்கள் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். என்னுடைய பணியில என்னை செலுத்துவாய். தொடும்பு என்னுடைய பணி, அடிமை பணி. நாற்றத்தின் நேரியாய்.
சிறந்த நறுமணம் போல சேயாய் நனியானே, தூரத்துக்கு தூரமாயும் இருக்கிற, கிட்டத்துக்கு கிட்டவாயும் இருக்கிற, சுகந்தமான வாசனையா இருக்கிற, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி. ஐயா, நீ வரையில என்று சொல்லலாது. ஈ கேன் பிளேம் யூ. ஐயோ கடவுள் வரையில என்று சொல்லலாது. நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல பறக்கிற புழுதியில தெரியல, ஒரே புகார். இந்த ஓட்டம் அடங்க, புழுதி அடங்க தெரியுது. மாற்ற மனங்களிய. The wavering mind settles. You are there. நீ நிக்கிற ஐயா, உள்ளுக்கு நிக்கிற ஐயா. என்னோட தானே ஐயா இருக்கிற, பிறந்த நாள்ல இருந்து காணாம இருக்கிறனே ஐயா. ஓடி 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 உன்னை காணாம இருக்கிறனே ஐயா. அந்த இப்ப மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. எப்படி இருக்கிறார் அதுக்குள்ள இருந்து? அடுத்தது படிங்க. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணூர்களேத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையேன் தன்னை. கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று எங்களுக்கு அவற்ற என்னென்று சொல்றது, அந்த சுவையை நல்ல சுட சுட கோப்பி குடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப வந்தது. அந்த நாளில சுட சுட பால் குடிக்கிறது, அடுப்புல வச்சு சுட வெட்டது இல்லை. மடியில இருந்து கறந்த உடனே மாட்டுண்ட உடம்பு சூட்டோட வர்ற பால் சுட்டு கொண்டிருக்கும். அந்த சுட சுட பால் அது பிறந்த உடனே அதுல கொண்ட கருப்பன் சாரம் விட்டு கடைஞ்செடுத்த வெண்ணையும் போட்டு கலக்கி குடிக்க, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார். சிறந்த அடியார்கள் என்றால் மெய்யடியார்கள், நம்மளை போல வேஷம் போடுறார்கள் இல்லை. சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று, பால் கருப்பஞ்சாறு நெய் போட்டு அப்படியே அடுக்க அங்க தேனும் வருகுது. பாத்தீங்களா? தேன் ஊறி நின்று அப்படியே உள்ளுக்கு இருந்து ஊறும் ஐயா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்படியெல்லாம் வாழ்ற அடியவர்கள்லாம் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, மோகன் பிரேங்குமார் கண்டிருக்கிறீங்களா? கனடாவில் இருக்கிறார்கள். பழைய சச்சங்கத்தாங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கு? ரொம்ப வயசு இல்லை, 50 சொச்சம் தான். நீண்ட நாளைக்கு வந்து வப்ப வார இடக்கிட சில தனிப்பட்ட வகுப்புகள் அவரோடு எடுத்திருக்கிற வகுப்பு இருந்து. நல்ல சிவனடியார், தனியத்தான் இருந்தவர், திருநெல்வேலி சொந்த இடம். நம்முடைய சண்முகவேலையாவுக்கும் உறவினர். தொடர்ந்து சிவ அறிவு தான், சிவத்தியானம் இது அதுகளில் தான் இருப்பார். இருந்து ஐடியில நல்ல வேலை. இப்ப கமிபகத்துல ஒரு மாதத்துக்கு முந்தி காலமானவர். இப்ப என்னுடைய ரெகுலர் பேஷன்ஸ் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அப்ப இடக்கிட வருவார். ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா வருவார். ஏதாவது இருந்துட்டு 10 வருஷத்துக்கு வந்து வரும் பொழுது ஒரு பிடிச்சு பிளட் ஒர்க் எல்லாம் செய்யுது. டயபெட்டிஸ் உச்சத்துல நின்றது, தைராய்டு எல்லாம் விலை குறைவு, உச்சத்துல நின்று மருந்து அப்படி என்ன குடிபட மாட்டார். அவர் பறந்துடுவார், மருந்தே எடுக்க மாட்டார். டாக்டர்கிட்ட செக் பண்றது மருந்து இதெல்லாம் கிடையாது. பாடம் கொடுத்துட்டு கதைப்பார் ஒரு ஆன்மீகர்கள். நிறைய பணி அவருடைய ஊர்ல எல்லாம் ஒரு கட்டிடம் கட்டி அங்க இந்த விக்ரமசிங்கபுரத்துல நெல்வேலி கட்டி, அவருடைய தாயார் வந்து சிவபூஜை செய்கிறவர். நான் அங்க போய் நின்று வந்திருக்கிறேன். தாயார்ட வீட்டு எல்லாம் நித்தம் சிவபூஜை செய்கிறவர். தாயார் காலமாயிட்டார். இவர் தனியத்தான் இங்கே இருந்தவர். இப்ப
நல்ல அப்பவே அப்படித்தான் அவர் லிஃப்ட்ல அதுகளில் போகைக்குள்ளேயே மனசுக்குள்ள தேவார திருவாசகம் சொல்லிக்கொண்டே போவார் மனசுக்குள்ள அப்படி நடுக. அவர் சொல்லுவார், லம்போதரன் எனக்கு இந்த பிலோசபி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இது நான் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு சிவபுராணம் படிச்சுட்டே போயிடுவேன், எனக்கு அது போதும் பண்ணுவார். அப்படி ரொம்ப உறப்பு அதுலயே இருந்தவர், அதுலயே இருந்தவர். வெரி சிம்பிள் லைஃப். அப்ப இப்போ நான் இலங்கை பயணத்துக்கு போறதுக்கு ஒரு கிழமை 12 அடிச்சார். அடிச்சோன்னா இல்லை மாறன் எனக்கு அப்படி ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டுது, இப்படி கண் பார்வை நல்லா குறைய தொடங்கிட்டுது, நிறைய இருந்தா போல நல்லா குறைஞ்சு, ஏற்கனவே கண்டக்டர்கிட்ட போய் காட்டி அவங்களாம் ரொம்ப பேர்ஸாக இருக்குது, ட்ரீட் பண்ண வேணும், ட்ரீட் பண்ணாலும் அதை முழுக்க எடுக்க முடியுமோ தெரியான்னு சொல்லித்தான் நான் எனக்கு அடிக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, நீர் டயபெட்டிஸை இவ்வளவு நாளும் 10 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் டயபெட்டிஸ், நாளும் கவனிக்காவிட்டு அப்படி அப்பதான் சொன்னார். அதுக்கு அப்புறம் பிரதான் சொன்னார், அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னார், 10 வருஷம் இல்லையா அது என்னட்ட வர்றதுக்கு 10 வருஷம் இந்தியாவிலேயே ஒரு பார்த்து சொன்னவங்க கூட இருக்குண்டு அப்படி உச்சத்தில் இவர்கிட்ட 20 வருஷத்துக்கு மேட்டது. அவர் என்ன சொன்னார், பட் ஐ டோன்ட் ஃபீல் எனி திங், அப்படிதான் சொல்றேன். ஐ டோன்ட் ஃபீல் எனி திங், ஐ மீன் ஃபீலிங் குட், வெரி எனர்ஜெட்டிக், நல்லா நடக்கிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன், யோகா செய்கிறேன், கும்புறேன், எல்லாம் செய்கிறேன். ஐ டோன்ட் ஃபீல் எனி திங் அன்டில் எ வீக் எகோ. அதான் சொன்னார் என்னோட. அப்போ பிறகு அவரை கூப்பிட்டு பிளட் ஒர்க் செய்ய வாரீங்களோ, செக் பண்ண வாரீங்களோ சொன்னார். ஐ கான் டிரைவ் பண்ணார், ஏன்னா கண் பார்வை அந்த அளவுக்கு போயிட்டு நானும் போய் பார்க்க முடியாது, எனக்குரிய விஷயத்தில். அப்போ சரி என்றவருக்கு பிளட் ஒர்க் அனுப்பி பிளட் ஒர்க் செய்து வந்தால் அது எல்லாம் அப்படித்தான். முந்தின கிட்னி அப்படி இது அப்படி எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அது தூக்கி பிடிச்சு மருந்து போடலான்னு அப்பவும் இல்லை, இது கட்டாயம் போடவில்லான்னு சொல்லி அவருக்கு எண்டோக்ரைனாலஜி ரீஃபரல் எல்லாம் அனுப்பி இதெல்லாம் அனுப்பி வந்துட்டு மருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்டார்ட் பண்ண அவர் மருந்து எடுக்கவே மாட்டார். அடுத்த நாளை மருந்து போய் அடுத்த நாள் திருப்பி அடிக்க. இன்னைக்கு இந்த மருந்து எடுத்தா அப்படி ஒவ்வொன்று சொல்லுவார், தெரியும் தானே மருந்துக்கு ஏதாவது சொல்லுவார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரோட, இல்லை மருந்து கட்டாயம் எடுக்கத்தான் வேணும், இல்லாட்டி மாலை போயிட்டு அது இதெல்லாம் சொல்லி எல்லா விதண்டா ரொம்ப. அதுக்கு அடுத்த நாள் அடிச்சார், ரொம்ப எழும்ப முடியாம இருக்குது, உடனே எமர்ஜென்சிக்கு அடிச்சு சொல்லிட்டு நேரம் போகணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி போய் ஹாஸ்பிட்டலில் நான் இலங்கைக்கும் போயிட்டு இந்த நிலைமையெல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்தது. கொஞ்சம் அப் அண்ட் டவுன். இன்னைக்கு பாஸ்டலி என்னோட என்ன நண்பர் இருக்கிறார் ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் தான் அடிக்கடி போய் அவரை பார்த்ததுன்றது அவர் சொல்லுவார். அவர் அந்த ஐசியூலேருந்து எங்க இருக்க எல்லா நேரமும் சிவநாமன் தான். அவருக்கு உடம்பை பற்றி கவலை இல்லை, வருத்தத்தை பற்றி கவலை இல்லை. இந்த உடம்பை அப்படியே அரிச்சு டயபெட்டிஸ் எல்லாம் உளுத்து அப்படி போறது படிக்கிறார். ஆனா உடம்பை வெளியில பார்த்தா நல்ல ஃபேமா இருக்கிறார், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆள் அப்படி வயக்கட்டு இருந்தது. இந்த உடம்பை அப்படியே என்னன்னு சொல்றது, அதான் தெய்வ வடிவென்று சொல்லுவார்களே, அவ்வளவு வருத்தத்துக்குள்ளே இப்படி ஒரு டயபெட்டிக் ஆள் இப்படி போய் இருக்கிற மாதிரி இல்லை, நல்ல யங் ஆள் மாதிரி அப்படியே இருக்கிறார். நல்ல இதா இருந்து சிவநாமன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அந்த சொல்லுவார், ஐயோ எந்த நேரமும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஐசியூல இருக்கேன் அதெல்லாம் அந்த அதுலேயே ஊறினவர்கள். இதுதான் அதையா அந்த உள்ளுக்கு இருந்து வர்ற ஜோய், அந்த சந்தோஷம் வந்துட்டா பிறகு மற்றதை கேளாது. கறந்தவால் கண்ணலொடு நெய் கலந்தால் போல சிறந்தடையார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமாள். இந்த பியூட்டி என்னன்னா, எல்லாருக்கும் எத்தனையோ வருத்தங்கள் இருக்கு, அவருக்கு டயபெட்டிஸ் இருந்திருக்கு 20 வருஷத்துக்கு மேல. இந்த கடவுளுடைய இது ஒரு நாள் கூட அவர் போய் ஆஸ்பத்திரியில படுத்ததோ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் அது இல்லாம இந்த கடைசி 3 கிழமை மட்டும்தான் அவருக்கு வருத்தம், அவ்வளவுதான். He lived his life. மெடிக்கல்ல ஒன்று சொல்லலாம், நாங்க மருந்து எடுக்கல அது எடுக்கல இது எடுக்கல என்று. ஆனால் ஒரு விதமான இதுக்கு அதான் அந்த இதன்று சொல்றது. இதுதான் எங்களுக்கு சிவபெருமான ஏதோ இன்னும் கொஞ்சம் ஆயில கூட்டி லம்போதரன் இன்னும் கொஞ்சம் 25 வருஷம் இருந்து நல்லா ஆண்டு அனுபவிச்சு அதுக்கு சிவபெருமான் அனுப்பி வச்சிருக்கிறோம். நாங்கள் அப்படித்தான் பேர பிள்ளைய பார்க்கணும், கூட்ட பிள்ளைய பார்க்கணும், அதுல கொஞ்சம் ஏதோ நாங்க சிவபெருமான் இதுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். சிவபெருமான் தன்னிட்ட வர்றதுதான் அனுப்பி வச்சிருக்கிறோம், அது தெரியாம நாங்கள் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆளு that's okay. அது உடம்பொரு பக்கம் இருக்கிறவர் தண்டை வேலையை பார்த்துட்டு தண்டை இதை பார்த்துட்டு போயிட்டார். அதான் அந்த எங்க இந்த அவைய இன்னத்துல ரீஜோய்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அவைக்கு அந்த வருத்தத்தை பற்றி கவலை இல்லை, இதை பற்றி கவலை இல்லை, பணத்தை பற்றி கவலை இல்லை, சொசைட்டியை பற்றி கவலை இல்லை. இது அப்படியே உள்ளுக்க இருந்தவர்களுக்கு அப்படியே ஊறிக்கொண்டே இருக்குது. பிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த புறப்பறுக்கு வெங்கல் பெருமாள். அது கொஞ்சம் புத்தகங்கள் இருந்தது அப்பார்ட்மெண்ட்ல. இப்ப இந்த கிழமை தான் போய் எடுத்துட்டு வந்தது இந்த புத்தகங்கள். மாற்ற மனங்களையே நின்ற மறையோனே நிறங்களோர் ஐந்துடையாய். என்ன நிறங்களோர் ஐந்துடையாய்? பூதங்கள் நிறம். பஞ்சபூதங்களாகி நிற்பவன். பொன்பார் பூமி வந்து பொன்னிறம், நீர் வந்து வெண்ணிறம், அக்னி வந்து சிவப்பு நிறம், காற்று வந்து கருப்பு நிறம், ஆகாசம் வந்து புகை நிறம். இதுதான் 5 நிறம். நிறங்களோர் ஐந்துடையார். இந்த 5ஐயும் இறைவன் இருக்கிறான். இந்த 5ஐயும் உடைமைப் பொருளாக, உடையா என்ற உடைமைப் பொருளாக கொண்டவன். பஞ்சபூதங்களுக்கு அவனுக்கு உடைமை. அந்த பஞ்சபூதங்கள்ல அவன் இருக்கிறான். இதைத்தான் இந்த நாங்கள பூஜை செய்து கடைசியா படிப்போம். இல்ல எங்க சிவலிங்கம் மட்டுமில்லை, எல்லா இடமும் சிவலிங்கம் இருக்கு. ஆலயத்து 5 மேனி, திருக்கோயில்ல இருக்கிற கோபுரம், விமானம், பலிபீடம், கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூல விக்கிரகம், உற்சவர் 5மே லிங்கம் தான். ஆலயத்து 5 மேனி, அவனியிலே 5 மேனி. இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் இறைவன். மேலகத்து 5 மேனி. மேலகம் என்றது விண்ணில இருக்கிற தெய்வங்கள். இந்திரன், ஜமன், வர்ணன், அங்கே 2 சொல்லுவார்கள். அங்க எல்லா தெய்வங்களும் அதான் 5 மேனி. மெய் எழுத்து 5 மேனி நம சிவாய. நூலகத்து 5 மேனி. வேதம், உபநிடதம், ஆகமம், புராணம், இதிகாசம் 5லேயும் அவர் தான். அந்த 5ஆயில் இருப்பவர் அவர் தான். மெய்யெழுன நூலகத்து 5 மேனி. நுண்ணிறம் 5 மேனி. பொன்னிறம், வெண்ணிறம், செந்நிறம், கருநிறம், புகை நிறம். 5 நிறங்களை. அதான் நிறங்கள். சால உட்கரணமேனி. மனசுல, புத்தியில, சித்தத்தில எல்லாத்திலுமே நிற்கிறவர். சகலமை இறைவற்காமே. மெய்யண்டா உடம்பு. இதெல்லாம் இறைவனுக்கு உடம்பு, சரீரம். அப்ப நிறங்களோர் 5உடையாய். 5 நிறங்கள், 5பூதங்கள், அதுல இறைவன் இருக்கிறான். அவற்றை உடமைப்பொருளாக கொண்டிருக்கிறான். அவற்றை சரீரமாகவும் கொண்டிருக்கிறான். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். மறைந்திருந்தாய் என்றால் அதுக்கு தெரியல. அவைகள் எல்லாம் தேவர்கள் கூட வந்து கும்பிடுறார்கள். உண்ண முடியும். அருவி அயன்மாட் கரியோயினி என்று வரும். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். என்னுடைய பெரியமான், எனக்கு பெரியார் நீதான் ஐயா. சும்மா சொல்லுறதான் லம்போதரன் பெரியார்ன்றது, அல்லது அந்த மினிஸ்டர் பெரியார், அந்த அரசியல்வாதி பெரியார், இந்த பணக்காரரே எல்லாரும் ஆடுறாக்கள். இறைவன் தான் பெரியவன், பெருமான். வல்வினை ஏண்டென்னை. வினையேன் என்றது ஒன்று இருக்கு, பாவம் செய்கிறேன். வல்வினை என்றது ஒன்று இருக்கு. வல்வினை என்றா என்ன? குரூரமான செயல்கள்.
நாங்க சும்மா வினை செய்யல, அப்படி இப்படியாவது சின்னதா செய்யணும். நாங்க செய்யறதுக்கு குரூரமானது. குரூரம்னா தெரியணும். வல்வினை. வல்வினையேன் தன்னை. அடுத்ததை படிங்க. திருச்சிற்றம்பலம். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. நான் வல்வினை செய்கிறேன், மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமென்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி. எழுந்த புறவிதாரார் என்று சொல்றார். நான் வல்வினையேன், எனக்கு என்ன எல்லாத்தையும் மறைச்சு, என்னையும் மறைச்சு, இறைவனையும் மறைச்சு, உலகத்தின் உள்ள தன்மையையும் மறைச்சு ஒரு இருள் இருக்குது. அதான் ஆணவம். அந்த இருளை அகற்றத்துக்காக என்ன செய்கிறார்? இன்னும் 2 கட்டு போடுறார். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால கட்டி வினையை சேர்க்கிறார். கர்ம வினையை சேர்த்து புறந்தோல் போர்த்து மாயனாலையாகிய உட சரீரத்தை தந்து புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. புளுத்து போற உடம்பு ஐயா. ஒரு காலம் குளிக்காட்டி கிட்ட விரையிலதாக்கு. மூக்கால வடியுது, காதால வடியுது, கண்ணால வடியுது, வாயால வடியுது, சிறுநீர் வருகுது, மலம் வருகுது. அதான் சொல்றான், மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை. உள்ளுக்கு இருக்கிறது மட்டும் ஏதோ ஒரு சுத்தமா இருக்குதோ, வெளியில ஏண்டா இப்படி ஏண்டா? மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. மலங்கண்டா வழி தெரியாம திகச்சு போய் அதை இதை ஓடி தெரியுது. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால். வல்வினையேன் என்று சொல்லி போட்டு விலங்கு மனத்தால். நான் ஒரு அனிமல் பீஸ்ட். விலங்கு மனத்தால் விமலா, நீ வெறும் பியோர். இது உனக்கு இதுவும் ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த வினையும் இல்லை, அழுக்கும் இல்லை, இருளும் இல்லை, புழுவும் இல்லை, மலவும் இல்லை. விமலா அது உனக்கு. அதை படிங்க அடுத்தது. விலங்கு மனத்தால். விலங்கு மனத்தால் விமலனுக்கு கலந்த கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. விலங்கு மனத்தால் விமலாய் உனக்கு கலந்த அன்பாய். கொஞ்சம் அன்பு வருது, அதையும் கலப்படம் தான். அடுத்த பியோலாகும். எல்லாம் கொஞ்சம் பாயன்னு இருக்கும். பூஜை செய்யறனப்பா, எனக்கு அப்படி செய்யு இப்படி செய்யு எல்லாம் இருக்குது. கலப்பட அன்புதான் நம்மட தூய அன்பு. கலந்த அன்பாகி. அந்த கலந்த அன்புக்குள்ளையும் என்ன இருக்கண்டா கொஞ்சம் கசீரம். அது உண்மைதான், அதை பொய் என்று சொல்லப்படாது. கொஞ்சம் உள்ளம் உருகுது. அந்த உருகினா சரி, அதுதான் அங்க இருக்கிறது. அதுதான் அங்க தேவை. நீங்கள் நான் செய்யறதெல்லாம் ஊத்ததான், எல்லாம் அப்படித்தான் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாங்க வெளியில சொல்லுறேன் என்ன, முகத்துக்கு நேர சொல்ல அதுக்காக சொல்றேல. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் உருகினா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வைதானிறந்து விதிர் விதித்தும் விரையார்களற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதிம்பி உள்ளம் பொய்தான் தவித்து. யானே போய் என் நெஞ்சும் போய் என் நண்பும் போய் ஆனால் விரையேன் அழுதால் உன்னை பெறலாமே. கொஞ்சம் உள்ள உருகி put your emotions உருவுங்கோ. அவளுக்கான் வந்துட்டுதா இப்ப அன்னிக்கிறது வழி அதுதான். கொஞ்சம் உருக வேணும்.
கொஞ்சம் உருக வேணும். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். சும்மா வெளியில நடிக்கப்படாது, உள்ளுக்கு உருகும். நலந்தான் இல்லாத சிறியேற்கு வேறு ஒன்றும் என்னட்ட இல்லை. ஆக இந்த கொஞ்சம் அழுகிறன், கொஞ்சம் உருகிறேன், உனக்கு அவ்வளவுதான் என்று இருக்கு. செய்யறதெல்லாம் அப்படி, நிற்கிறதெல்லாம் அப்படி, எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றார்? கலந்த கண்பாகி கசிந்துள்ளுருகுன் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி. ஐயா நீ வந்த ஐயா எனக்காக. நிலந்தன் மேல் வந்தருளி. நடந்து வந்த காலை பார்த்து நான் நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. அடுத்தது தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட. வந்துட்ட ஐயா. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சுரந்த தயாவான தத்துவனே. உலகத்துல சிறந்த அன்பு தாயன்பு, அதை விட சிறந்தரை நீ. சாயு சிறந்த தயா. தயாண்டா அவ்வளவு திண்டு கருணை. தத்துவனே மாசற்ற சோதி, குற்றமில்லாத ஒளி, மலர்ந்த மலர் சுடரே, அப்படியே ஸ்பார்க்லிங் லைட். தேசனே, அப்படியே பிக் எஃபல்ஜன். தேனார் அமுதே, தேனை விட சிறந்த இணைய. சிவபுரனே, எல்லாம் சிவபுரம், எல்லாம் சிதம்பரம், அது எல்லாத்துக்கும் நீதான் அதிபதி. சிவபுரனே, பாசமாம் பற்று அறுத்து, இந்த பாசம், பாசம் இங்க கட்டு அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாரிக்கிறது என்றா பரிகரித்தல், பெரியாரி என்று சொல்லுவோம் என்றா கவனிக்கிறது, வைத்தியம் செய்கிறது, பக்குவமான தேவையானதை மட்டும் கொடுக்கிறது. அதான் பரிகரிக்கிறது. பரிகரிக்கிறதுல தேவையில்லாத கொடுக்க வேண்டாம். பிளட் எல்லாம் கொடுக்குறதில்ல. பரிகாரத்துல அது மருந்தும் கொடுத்து தேவையான சாப்பாடு கொடுத்து தேவையான சேவையை செய்கிறது தான் பரிகாரி. பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்றால் யாரு? தமிழ்ல ஆரியனை என்று சொல்றதுக்கு சான்றோன். வள்ளுவர் நகரம் சான்றோன். பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து, என்னுடைய அன்பு அருளை புரிந்து, நெஞ்சில் வஞ்சங்கட. நானெல்லாம் எவ்வளவு கெட்டனான், இப்ப வஞ்சமெல்லாம் கெடுகுது. ஏதோ நான் திருந்திட்டு அர்த்தம் அல்ல, நீ வந்தபடினால அது போகுது, அவ்வளவுதான். நெஞ்சில் வஞ்சங்கட. அடுத்தது படிங்க. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆறாமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராயுருக்கியன் அருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பெருங்கருணை பேராறு தயா சாகரா என்று சொல்லுவார்கள். தயா சாகரம் என்றா கடல், தயண்டா கருணை, தயா சாகராண்டா கருணை கடல். இவர் கருணை பேராரே என்று சொன்னார். ஆரா அமுதே, சாப்பிட சாப்பிட தவிட்டார். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. என் அளவு, என் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று சொன்ன அம்பான். நீ அளவில்லாத, அளவிலா பெம்மான்,
ஆனா என் அறிவுக்கு அளவாக பொருந்தி இருக்கிற அது அதிசயம். அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே. உன்னை தேடாம அக்கறை இல்லாம உலக வாழ்க்கையில இருக்கிறவர்கள உள்ளத்திலேயும் நீ இருக்கிற. அஞ்சனும் எல்லாரும் இருக்கிற, ஒளிச்சிருக்கிற. ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுவீராய் நின்றானே. எனக்கு இதை உருகுதன்று சொன்னனே, நான் உருகிறதன்று இல்லை, அது நீதான் ஐயா இருக்கிற. நீதான் ஐயா என்ன இருக்கிற. நீதான் எதம்பி விதிர் விதத்தின் விரையார் கலற்கென் கைதான் தலைவைத்து கண்ணே ததம்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து நான் செய்கிறேன். இது நான் செய்கிறேன், நீதான். நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றானே. உயிருக்கு உயிராய் உள்ளுக்கு இருக்கிறேனே. ஆறுயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இறைவனுக்கு இன்ப துன்பங்கள் இல்லை, ஆனாலும் உண்டு. ஏன்? காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டுறேன். அவன்தான் எங்களுக்கு காண்றது காட்டுறது அல்ல. எங்களுக்கு கண்டு காட்டி அனுபவிக்க வைக்க அவரும் அதுக்குள்ள இருக்கிறார். ஆனவடினால இருக்கு. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அடுத்தது படிங்க. அன்பருக்கு அன்பனே. அன்பருக்கு அன்பனே ஆவையுமாம் அல்லையுமாம். சோதியனே 72வது வரியில பாருங்க, 70க்கு கீழே. சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே. அஞ்சு வரி. அன்பருக்கன்பனே ஓராதார் உள்ளத்துல ஒளிச்சிருக்கிறாங்க, தேடாதாக்கள். அன்பர்களுக்கு அன்பாக பக்கத்துல இருக்கிறார். அன்பருக்கன்பனே யாவையுமாம் அல்லையுமாம். யூ ஆர் எவ்ரிதிங், யூ ஆர் நன் ஆஃப் தீஸ் திங்ஸ். எல்லாமாயும் இருக்கிறார், ஆனா ஒன்றும் இல்லாமலும் அது காக்காலையும் இருக்கிறார். அதான் யாவையுமாம் அல்லையுமாம். சூரியனே லைட், துன்னிருளே பிச்சிங் டார்க்னஸ். இருளும் அவர் தான், ஒளியும் அவர் தான். தோன்றா பெருமையானே அன்மனிஃபெஸ்டட், அப்படியும் இருக்கிறவன் நீதான். ஆதியனே தி பிகினிங், அந்தம் தி எண்ட், நடு தி மிட்ஸ்ட், ஆகி அல்லானே. யூ ஆர் ஆல் தீஸ் திங், யூ ஆர் நன் ஆஃப் தீஸ் திங்ஸ். நீ ஆதி அந்த நடுவாக இருக்கிற, நீ இவைகள் ஒன்றும் இல்லாமலும் இருக்கிற. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. என்னை இழுத்து சொல்லுவார்கள், காந்தங்கண்ட பசாசத்து என்று சொல்லுவார்கள் திருவண்ணாமலை. காந்தத்தை கண்ட இரும்பு துகள் மாதிரி எல்லாம் ஓடி போய் விட்டுறது அவரோட. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். காந்தங்கண்ட பசாசம் போல பார்க்கிறோம், 10வது 16வது சூத்திரத்துல வரும். பசாசம் கண்ட இரும்புத்து. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை என்னுடைய தந்தை பெருமானே கூர்த்தமென் ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின். அடுத்தது படிங்கோ. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய வேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாயகத்தின் வெவ்வேறே ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே. இதுதான் இந்த வேதாந்தம் மாதிரி நல்ல கூர்த்த ஞானத்தினால, தத்துவ ஞானத்தினால படிச்சு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி எல்லாம் சொல்லி
அதெல்லாம் படிச்சு அப்படி ஞானத்தினால கூர்த்த ஷார்ப் விஸ்டம் மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் அவருடைய கருத்திலேயே நோக்கரிய நோக்கே அவர்களாலேயே அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணி பார்க்க இயலாது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே யூ ஆர் ஜஸ்ட் தட் சப்டில் the feeling and experience. நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படியே அந்த சப்டில் உணர்வாக அது வரும். நுண்ணுணர்வே நுண் அறிவண்ட மாதிரி நுண்ணுணர் பாருங்க நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே நீ வர்றதும் இல்லை போறதும் இல்லை நீங்கள் பண்றதும் இல்லை எங்களோட தான் இருக்கிறார் அவர். He never leaves, he never comes, he never entangled with our fetters. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன் embodiment of the virtue, all the good things. காக்குமன் காவலனே அவர்தான் எங்களுக்கு காவல், ஒருத்தரும் இல்லை. காக்குமன் காவலனே காண்பரிய பேரொளியே பெரிய ஒளி, the huge splendor but hard to see. ஏன்னா கண்ணில கட்டுரைட் ஆணவம் மறைச்சிருக்கு. காண்பரிய பேரொளியே ஆற்று இன்ப வெள்ளமே. உன்னுடைய சந்தோஷம் என்னன்னு கேட்டா சும்மா அந்த ஆத்து வெள்ளம் வார மாறி ஐயா உன்னுடைய சந்தோஷம். இவையெல்லாம் நுரை கடல் பிரம்மானந்தம் என்று பார்த்து நாங்கள் முந்தி கைவல்லானந்த சுவாமி சொல்லி தந்தது. அது மாதிரி ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா இதெல்லாம் சொல்லி ஆளாது. அத்தா மிக்காய் நின்ற இதற்கு எல்லாவற்றுக்கும் மேல இது போலவே இன்னும் சொல்லலாது ஐயா. அத்தா மிக்காய் நின்ற மிக்கண்டா இதை விட மிகவும் மேலாக நின்ற அப்பாலாய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் ஸ்பார்க்லிங் லைட் சொல்லாத நுண்ணுணர்வாய். இரண்டாம் தரம் நுண்ணுணர்வு வருது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நுணுக்கரியண்டா கிட்ட அணுகிறத்துக்கு அரிதான நுண்ணுணர்வு, சப்டில் ஃபீலிங், ஹார்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நுண்ணுணர்வை சொல்றாரு இங்கால. சொல்லாத நுண்ணுணர்வு வந்துட்டது, அதை வெளிப்படையா சொல்லவும் மேலாகும். சொல்லாத நுண்ணுணர்வாய். அடுத்தது மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணேயோ என்றென்று. மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே தேற்றத் தெளிவே. மாற்றமாம் வையகத்தில் எவர் சேஞ்சிங் வேர்ல்ட். வேர்ல்ட் மாறிக்கொண்டே இருக்குது. குவீன் எலிசபெத் ஒரு ஸ்பீச்சர் சொன்ன, the world is changing sometimes too fast, too rapidly, hard for us to follow and grasp. and ஒரு ஸ்பீச்சில் சொன்னேன். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கு, மிக வேகமா மாறுது. சில விட எங்களுக்கே கஷ்டமா இருக்கு இந்த மாறுற உலகத்தோட அதை பிடிச்சு கொண்டு போறதுக்கு. டூ ஃபாஸ்ட், எவர் சேஞ்சிங் வேர்ல்ட். அந்த மாற்றுமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே. இப்படித்தான் கடவுள்கிட்ட போறேன்னு ஒரு தரம் கான்ட்ராக்ட் போட்டு குத்தகை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி சொல்லலாது. அவர் வேற வேற விதங்களினால அடையப்படுகின்ற முடிவு, தேற்றமெண்டா முடிவு. வெவ்வேறே வந்தறிவான். சித்தாந்தத்தினால வர்றாங்க, வேதாந்தத்தினால வர்றாங்க, ரெண்டும் இல்லாமலும் பாடுறாங்க, நாட்டார் வழிபாட்டாலையும் பாடுறாங்க.
யூத மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதங்கள்ல பெறுறாங்க. வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே, தேற்ற தெளிவே முடிந்த முடிவின்ற தெளிவு மாறுதான். என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. இப்படியெல்லாம் வெளியில எல்லாம் தேடுறதுண்டு இல்லை என்று ஜஸ்ட் சாப்பாட்டு சொல்றதை உள்ளுக்கு இருந்து பெருக்கெடுக்குது. தெளிவாழ்ந்த எங்க இருந்து வருகிறது? உள்ளுக்கு இருந்து வருகிறது, வெளியில இருந்து வாரையில தெளிவு. என் சிந்தனை ஊற்றான உண்ணார் அமுதே, தவிட்டத்தை விட்ட உண்ண தவிட்டாத அமுது உடையானே. யுவாமை உடையானே வேட்டு விகார விடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேனம்மையாரணேயோ ஒன்றென்று. இந்த மெய் தெரிஞ்சிட்டு தண்டால், once we know the restraints எல்லாம் தெரிஞ்சு எங்களை உண்மை தெரிஞ்சிட்டு தண்டால், பிறகு இந்த கட்டுக்குள்ள ஆன்மா இருக்காது. When the soul realize its true realization, அதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கலாது. அதுதான் ஆற்றேனம்மையா அரணேயோ ஒன்றென்றுதான் சொல்லுவார். வேட்டு விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன், இது உடம்ப சொல்றார். வேட்டு விகார வேரியஸ் மெக்கானிசம், எத்தனை சிஸ்டம் இருக்குது. musculoskeletal system, circulatory system, nervous system, endocrine system, alimentary system, respiratory system, excretory system, எத்தனை வேட்டு விகார விடக்குடம்பு எல்லாம் நெச்சங்கழிவுந்தான். குடக்கு உடம்பு, உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன், இதுக்குள்ள இருக்கிற நோலோங்க. I can no longer bear to be within this restrained body. மையா அரணே ஓ என்றென்று. அதுக்கு அடுத்தது படிங்க. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமை ஆனால் மீண்டிங்கு வந்து வினப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லா நே நல்லுருளில் நட்டம் வைண்டாடும் நாதனே தில்லையூத்தனே தென்பாண்டி நாட்டானே. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். இறைவனை படைகிறதுக்கு இலகுவான வழி இருக்குது. கொஞ்சம் உருகோன்னு கொண்டு சொன்னாங்க. ஆகவுமாயின்று அன்னிப்பான்ல கொஞ்சம் உருக வேணும். அடுத்தது கொஞ்சம் பாட வேணும். ரெண்டும் தான். கொஞ்சம் உருக வேணும், கொஞ்சம் பாட வேணும், அவ்வளவுதான். உருகினதை சொல்லிட்டார் முதல். உருகினதை நீராவிரிக்கிய நார்விரான் என்ற அணையிலிருந்து உருகினதெல்லாம் முதலே சொல்லிட்டார். இப்ப பாடுறதை சொல்றார், அவ்வளவுதான். நான் சொன்னேன், எந்த பெரிய மாளிகை பேலஸ் போல வீடு கட்டினாலும் ஒரு சின்ன திறப்பால தான் திறக்கிறது. பெரிய ட்ரக்கில் வண்டில் திறப்பு வருது, அதுக்கு இல்லையே. அதே மாதிரி இந்த பெரிய இறை அடைகிறதுக்கு இதான் போற்றி புகழ்ந்து இருந்து. பாத்தீங்களா, பாட வேணும், பெரிய வாயை திறந்து பாட வேணும். சச்சங்கத்துல வந்தாலே இந்த சூமில இருந்து பாதரத்தை வைக்கிறதுக்கு 4 தடவை இடிச்சு இடிச்சு சொல்லணும் வாங்கினேன். அதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் வாயை திறக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார். பொய்கட்டு மெய்யானார் என்றா யூ பிகம் தட் தத்துவமசி. அசத்துவமா சத்கமய, பொய்யிலிருந்து மெய்க்கு தான் பொய்கட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. திருப்பி இங்க வந்து இன்னொரு பிறவி இல்லை. கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே. இருக்கின்ற இந்த உடப்பையும் எடுத்துடுவார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. பிச்சிங் டார்க்னஸ்ல இறைவன் ஆடிக்கொண்டிருப்பார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. ஏன் நள்ளிரல்?
ஏன் நள்ளிரவு நித்திரை நித்திரையா நித்திரை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆணவ மலத்தினால முறைந்திருக்கிற இந்த ஆன்மாவில அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதான் நள்ளிரல் நட்டம் பயின்றாடுன்னார். உலகம் எல்லாம் ஒடுங்கி, சூரிய சந்திரன் எல்லாம் ஒடுங்கி, ஒளிமுதல் எல்லாம் ஒடுங்கிய பிறகு ஆடிக்கொண்டிருக்கிறான். நள்ளிரல் நட்டம் பயின்றாடுன்னார். யோக பயிற்சியில அநாகத சக்கரத்துக்கு மேல விசுத்திக்கு வரைக்குள்ள அதை கடந்தங்க மேல வர்றதுக்கு மேல வர்றதுக்கு இடையில ஒரு நள்ளிருள் ஒன்று வரும், பிச்சிங் டார்க்னஸ். அங்க நள்ளிரல் நட்டம் பயின்றாடுன்னார். ஞானத்திலையும் ஆடுகின்றார், யோகத்திலையும் ஆடுகின்றார், உலகத்திலையும் ஆடுகின்றார். அதான் நள்ளிரல் நட்டம் பயின்றாடும்டா திருப்பி திருப்பி பயிற்சி என்ன திருப்பி திருப்பி ஆடுகின்றன. அதனே அடுத்ததை படிங்க. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லையில கூத்தன் ஏன்னா தென்பாண்டி நாட்டான் ரெண்டையும் சொல்றார். அடுத்தது அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பலோரும் மேற்க பணிந்து. அல்லல் புறவி அறுப்பானே சொன்னார். தொல்லையிலும் புறவி சூழந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே என்று சொன்னது. இங்கே அல்லல் புறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை வார்த்தைகளை சொல்லிடாது, அதை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இது பல சுருதி கிடைக்கிறது. பலன் சொல்றார். இந்த பாட்டுன்ற பொருளை உணர்ந்து சொல்லுபவர்கள் செல்வர் சிவபுரத்தின் சிவபுரத்துக்கு செல்வார்கள். உள்ளார் சிவனடிக்கு அங்கு இறைவனடிக்கு கீழே இருப்பார்கள். பல்லோருமேத்த பணிந்தே தொல்லை இரும்பறவை சூழந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுபாடறி அளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இந்த சிவபுராணம் ஸ்ரீ ருத்ர மோதுனதுக்கு சரி, அதை விட மேலானது. சிவபுராணத்துல சைவம் முழுமையா இருக்கு. தெரிஞ்ச சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு சரி, படிக்க தேவையில்லை, இவ்வளவுதான். இதுதான் சிவபுராணம் த எசன்ஸ் ஆஃப் சைவிசம் என்று எழுதினார். இது இருந்தா காணும், இது ஒன்று மட்டும் இருந்தாலே காணும். பூசைக்கும் பாவிக்கலாம், செத்த வீட்டுக்கும் பாவிக்கலாம், வீட்டுல படிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் போட்டு கடிக்குது. சரியா கிட்ட போகாத கடிச்சு போட்டு. ஓ அந்த முன்னுக்கு கேட்டு திறந்து போட. ஐயா இப்ப நாங்கள் எவ்வளவு காலமா திருவாசகம் பாடினாலும் ஐயா அந்த நீங்க அந்த பொருள் எல்லாம் சொல்லி தரும்போது இன்னும் பேரின்பமா இருக்கு ஐயா. பொருள் ஆறதா வந்தான் ஐயா. பண்டிதரை கூட இருந்து பொருள் படிச்சது அவர் தர்றதை சொல்றதான். அது கடைசியாக பொருள் சொல்லி கொண்டு வந்து கடைசியா அவர் தான் அதுக்கு பொருள். சுவாமி அந்த பொருள் தெரியக சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டார். அதுவரைக்கும் பொருளாயே விடுவரவர். பொய்கட்டு மையானர் ஒட்டிங்கு வந்து வினற்கிறவி சாராம். அதான் அல்டிமேட். அப்ப இன்னும் முழு பொருள் வரையல, அதான் சொல்லி கொண்டிருக்கிறார். முழுகவும் பொருள் தெரிஞ்சா சொல்லல அது பிறகு. ஐயா அந்த கோகடி ஆண்டங்கிறதுல கோகடி ஆண்ட குருமணி தன் தாழ்வாக என்று வரும் என்ன ஐயா? குருமணி மணிதன் மணி குருமணி மணி மணி ஜெம் ஜெம் among the gurus. He's a guru, the ultimatum. அதான் அங்க இருக்கிறது. அவர் தான் கடைசி குரு.
இதனை நீ அறிந்தபின் இதற்கு மேல் அறிவதற்கு ஒன்றுமே இல்லையே என்ற கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இதுதான் கடைசி. அது மனிதன் என்று எடுக்கப்படாது, மணி 3 சிலை மீன மணி என்ற மாணிக்கம் ஜெம். சிவபூசைக்கு அபிஷேகம் எல்லாம் சிவபுராணம் தான் படிக்கிறது. சரி, இவ்வளவு நாளா மனிதன் மனிதன் தானே ஒரு மனிதன் தாழ்வாக, ஒரு மனிதன், ஒரு மணி தன் தன் ஒரு மணியாகி அவனுடைய தாழ் தன் அவனுடைய ஒரு மனிதன் தாழ் வாழ்க அகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. சில வேதங்கள், ஆகமங்கள், பிறப்பு இறப்பு, ஐந்தொழில்கள் எங்கட புறவி அதுல நாங்கள் செலுத்துறது, இறைவன் எங்கட அருள் செய்கிறது, அறம்பாவம் என்னும் மருங்கையிட்டால் கட்டி, அப்படி எல்லாம் எல்லா முழு சைவ சித்தாந்தமும் இது இருக்கு. இதுலயே சில இடங்கள்ல அந்த வா அழுகண்டு போட்டிருக்கிறது அந்த அளபடை அள்ளப்படை என்று சொல்றது. அது சமய இலக்கணத்துல வாரது அள்ளப்படை என்று சொல்றது. அந்த இடத்துல நிறுத்தி சொல்றோம், அது மரபு. அங்கட கோதாசன் ஐயா கேட்டா அது பெரிய திறப்பா சொல்லுவார். நீங்க சொல்லுங்க, அது அளபடை எப்ப வருது, என்னத்துக்காக? மியூட் பண்ணிட்டேன் ஐயா. தாசன் ஐயா, நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க. இலக்கணத்திலே அது ஒரு முறை இலக்கணம் சொல்லுகள் அமைக்கல அந்த அந்த மாத்திரை உரையாம பாக்குறதுக்காக போடுது. மாத்திரையால் ஒரு வரிக்கு திரு எழுத்து இவ்வளவு அசை, அந்த அசை கண்டது அது இந்த மாத்திரை இவ்வளவு நேரம் ஒலிக்க வேணும், அந்த சத்தம் எல்லாம் அளவடை. திருக்குறள்லயும் அப்படி வரும் இடைக்கிறேன். தெய்வன் தொழாள் என்று வருவன் சொல்லு அளவுகள் கொழுநற் தொழுதழுவாள் பெய்யன பெய்ய தொழாள் என்று வரும். தொழாள் என்று வரா, தொழாள் என்று வரும். அது மாதிரிதான் வாழ்கிறது அடுத்து வரும் சொல்லோட புணரேக்கில்லை அந்த தலை அல்லது இந்த அளவு குறையாமல் இருக்கிறதுக்காக அந்த போடப்படுற இடம். அளவெடுத்து வந்தவன்னு தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க தலையால் சிதையாமல் அளவெடுத்து வந்தபடியா அளவடையாது. நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது தொழாள்னு தான் சொல்லி கொடுக்க வேணுமே. வாழ்கன்னு சொல்லலாம், வடிவா சொல்லுங்க. குழந்தைகளுக்கு எங்களை விட கெப்பாசிட்டி கூட. முதலாக நாங்கள் ஒரு தப்பான விஷயம், அந்த குழந்தைகளுக்கு எங்களை விட சின்ன உண்டு விளங்காயம். குழந்தைகளுக்கு எங்களை விட கெப்பாசிட்டி கூட. நீங்க வடிவா சொல்லிக் கொடுங்க. தொழாள் கொழுந தொழுது எழுவா தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அது பொருள் சொல்லும் பொழுது குறை வேணுமெண்டா பெருகி சொல்லலாம். பொருள் சொல்ல என்னன்னு சொல்ல போறீங்க குழந்தைக்கு? இந்த பொருள் குழந்தைகளுடைய பொருள் சொல்லிடாது. எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க இந்த குரலுக்கு? சாதாரணமா அவங்கள்ட்ட இருக்கிற இறைவன் தான் அதைத்தான் சொல்லி கொடுக்குறேன் நான் எல்லாம். தெய்வன் தொழால் குழுநற் தொழுதழுவாள் குரலுக்கு எப்படி பொருள் சொல்லிக் கொடுக்க போறீங்க? எப்படி? தெய்வத்தை நாளாந்தம் தொழுது கொண்டே வருபவள், தொழால் அல்ல தொழுது கொண்டே வருபவள் என்றுதான் சொல்லிக் கொடுப்பாள். நாளாந்தம் இடைவிடாது தொழுது கொண்டே வருபவள் தான். அவளுக்குத்தான் பெய்யன பெய்யும், 3 காலத்திலேயும் மழை பெய்யும். தெய்வன் தொழால் கொழுநற் தொழுதழுவாள் என்றா
தெய்வம் தெய்வம் தொழான தொழுது கொண்டே வருபவள், இறைவனை தொழுது கொண்டே வருபவள் கணவனையும் தொழுது கொண்டு வருபவளாக அங்க ஊகிக்கப்படுது. கொழுனன் கணவன், அது சரி. கொழுனர் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. என்ன கருத்தது என்றால் அவர் 3 காலமும் அந்த மழை பெய்து கொண்டு, அவள் பெய்ய என்று சொல்றல்ல, 3 காலமும் இப்படி வாழ்பவர்கள் காலத்துல மும்மாரியும் பொழியும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும் என்றது வளமையான பாரம்பரிய கருத்து இருக்குது. தெய்வத்தை வணங்குவதில்லை, கணவனை வணங்கி கொண்டு ஒரு பெண் வந்தாள் என்று சொன்னால் அவள் மழை பெய்யென்று சொல்ல பெய்யும் என்றுதான் வளமையான கருத்து. ஆனா அதுக்கு இன்னொரு கருத்து சொல்லுகிறார்கள். மழையும் சில பேர்ல பெய்தா ஐயோ ஏன் பெய்யுறேன் இருக்கும். தேவையான நேரத்துல வராது, தேவையான நேரத்துல வேண்டும். அப்ப ஒரு பெண்ணானவள், அதாவது அவளுக்கு கடவுளதுகளை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை, கணவனை பற்றி தான் அக்கறை. அவளுக்கு அதுதான் மெயின். இது கட்டுக்கோடு. தன் தெய்வன் தொழாகள் கொழுனர் தொழுது கொள்வாள். அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கிறது பெய்யண்டோன்னு பெய்கிற மழை மாதிரி, பெய்யண்டோன்னு பெய்கிற மழை அப்படி அது மாதிரியோ அது என்று சொல்லுகிறார்கள். இப்ப எல்லாம் கணவன் மனைவி என்றது மற்ற பக்கத்துக்கும் பார்க்கணும். பெரிய மனைவிக்கு மட்டும் சொல்ல இயலாது. இப்போ கொழும்புல அடைமழை. இந்த அடைமலைகள் வரைக்கும் தான் இந்த ஞாபகம் பெறும் எங்களுக்கு. பெய்யண்டோன்னு பெய்கிற மழை, நில்லண்டோன்னு நிக்கிற மழை, அது மாதிரித்தான். அப்படி ஒரு பெண் கிடைச்சால் அப்படித்தான் வாழ்க்கையில என்று சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். தெய்வன் தொழாகள் குணத தெழுதல் சிக்னிபிகண்ட். ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு ஒரு முக்கிய பேர்சன் இருக்கும். சிக்னிபிகண்ட் அதர் என்று சொல்றது. ஒருவருக்கு தன்னுடைய அம்மா, இன்னொருக்கு அப்பா, இன்னொருக்கு பிள்ளை, இன்னொருக்கு மனைவி, இன்னொருக்கு அரசியல் தலைவர், இப்படி ஒன்று இருக்கும். சிக்னிபிகண்ட் அதர்ஸ். The significant others not even the God, but your life partner is a significant others for you. Then the life is like just a desirous rain whenever you need it. என்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான பாத்திரமாக உங்களோட கணவனோ மனைவியோ இருந்தால் அந்த வாழ்க்கையானது பெய்யண்டோன்னு இது வர்ற மழை, நில்லண்டோன்னு நிக்கிற மழை மாதிரி இதமாக சுகமாக பயனுள்ளதாக இருக்கும். அவதான் என்ன கருத்து. சரியா? அதுபோலதான் சார் அம்மலங்களி அன்பரோடு மரியி என்றது. அதுலயும் அளவிட வரும், மரியி என்று வரும். அதெல்லாம் அளவிட வரும் அதுல. அதுக்கள் இருக்க நாங்கள் திருப்பூர போவோம் சார். ஒன்றுக்கு விட ஒன்று, நீங்க இருக்கிற அந்த தளத்துல பின்னுக்கு இருக்கிற அந்த இதை இருக்கா சொல்லிடுமா சார்? எதை சொல்றீங்க நீங்க? இந்த பெருக்குறீங்களே ஒரு தளம், பேக்ரவுண்ட். இது என்ன ஒண்ணுல பிக்கப் பண்ணி எடுத்தது, அவ்வளவுதான். இதுல கிடக்குத்தானே என்ன பேக்ரவுண்ட் உள்ள ஆறு குளம் கோயில் எல்லாத்தையும் போடலாம். அதுல ஒன்று அப்படி வந்தது, நான் அப்படியே போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அதுல பின்னால சிவபெருமான் இருக்கிறாராகமா ஏதோ பாத்திரம், ஒரு குடைய பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியானது ஒரு கடவுளை. அதை பார்க்கல, கொஞ்சம் புறங்க இருக்கா பாப்ப வெண்ணையா இருக்கும். இருக்குது. அது எப்படி பாக்குறது? அங்க போயிட்டாருன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? அங்க போயிருக்கிறாரு பாருங்க 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 என்ன எப்படி எதுலயே அனுப்பியிருக்காங்க இப்படி போ. அதுல பின்னுக்கா, பின்னுக்கு சிவபெருமான் இருக்கிறார், உமாதேவியாரோட இடவு வாகனத்துல. அது உண்டு. இங்கால
அம்மன் இந்தியால அது ஒரு அலங்கார பொம்மை என்ன அப்படித்தானே இருக்குது. ஒரு எனக்கு நடன மாது. என்னென்று பெருப்பிக்கிறது எனக்கு தெரியாது. இப்ப வந்து ஐயா பிள்ளையாரோ இருக்கு இல்ல. ஓ இங்க வந்துட்டு பாருங்கள், இப்ப தெரியுது. ஆள் இல்லாம வடிவா தெரியுது. ஓ வடிவா இருக்கு. நிறைய சிற்பங்கள் நெருங்கின மாதிரி இருக்கு. என்ன செய்ய? நல்ல அழகா இருக்கு. நான் என்ன நீங்க ஒரு தத்துவத்தை முன் வச்சு தான் அதுல இருக்கிறீங்க, ஞானம் உண்டாகிறதுக்கு நான் காடவுல அப்படி ஒரு தத்துவமும் ஒரு ஞானமும் இல்லை. சிவசிவா நல்ல வடிவா எங்கட சைவத்தோட சிவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் அதை போட்டு கிடக்கு. அது என்னண்டு இப்ப இல்லாம பண்ணது தலைய ஏதோ தெரியாதா? இப்ப இது ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி போட்டுருக்கு. ஏன் நீங்க நீங்க கேமரா முன்னால தானேயா இருக்கீங்க? ஆமா, இது ஏதோ பண்ணணும். இப்ப ஏதோ பண்ணைக்குள்ள அப்படி வந்திருக்காக்க பாப்பம் பிறகு. நீங்க அந்த இதுல வீடியோ செட்டிங்ஸ் போங்கயா, அதுல இருக்கும். நானும் பாக்குறேன். வீடியோ செட்டிங்ஸ்ல enable stop. நீங்க எதுல பண்ணிருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹைட் மை செல்ஃப் வியூல தான் அது வருது. அங்கால அது ஃபுல்லா போயிட்டு தான். மேபி நீங்க வெளியில போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுமான்னு தெரியல. ஏதோ சம்திங். எல்லாம் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அவ்வளவுதான். இப்போ அப்சைட் டவுன் தெரியுறீங்க. எல்லாம் தலைகளா போச்சு போறாங்க. இங்க அது இருக்கு. பாப்போம், வியூவை பார்த்துட்டு பாப்போம். கேலரி வியூவை பார்த்தா தெரியும். அப்சைட் டவுனா தெரியுறேன்னா? ஆமாயா. எப்பவும் தலைகளா தான் நடக்கிறேன்னு சொல்றவ. ஆனா அப்படியே இருக்கியா? எனக்கு தெரியுது இல்ல, ஏதோ ஹைட் செல்ஃப். அந்த வீடியோ செட்டிங்ஸ்ல அதுல அந்த ஸ்லைட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த உங்களோட ரைட் ஹேண்ட் ஹோனர்ல இருக்கு மேல ரைட் ஹேண்ட் ஹோனர்லயா? அதுல ஒரு அந்த ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னுடைய ஸ்கிரீனிங் இதுல காணையில. நான் அடுத்த முறை வரைக்கும் பார்ப்போம். அது அடுத்த இதை பார்க்கலாம். தட்ஸ் ஓகே. நீங்க திருப்பூல படிங்க. நீங்க எதாவது அனுப்பியிருக்கீங்க? நான் போடுறேன். அனுப்பியிருக்கீங்களா? போட்டிருக்கோமே பாருங்க. அகமது வாழும் சட்சங்கில் வந்து கிடக்கு. அதனுடைய உங்களை போட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஐங்கரன் ஐயா, நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க போட்டீங்களா? இல்லைன்னா அகமது வாழும் அணையலை நாடி இதுல இருக்குன்னா நான் எடுத்துறேன். சத்சங்ல ஒரே நிமிஷம். சட்சங்கத்துல வந்திருக்கு. அந்த வந்து இருக்கு. நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன்.
தெரியுதாயா? சரி, ஓகே ஓகே. அகமது வாழு அணையளை நாடி அடைதுயர் கூறி அளவேதான் அவயமுதாகும் அவரிடர் நீறி அவனியேற அருள்தாயே பகரரிதான திருவுடை வாழ்வை பணிகுவர் காண அழிதவி பரனிடம் மேவி திருநடம் ஆடு பறை சிவை ஆகும் உமையாளே புகழதை வாரும் உறதிரு தாளை புவி நினையாது அலையாதே பொலியுன நாம புகழினை ஓதி புகழென தாளை அடையேனோம் சகதருவாக இருக நடாவில் செழியழகோடும் முறைதாயே திருவினை வாரி அருளுட மேவு ஸ்ரீபுவனேசுவரியாளே. மேல் எடுக்கலாம் பொருள் வர. அகமது வாழு அணையளை நாடி எங்கள் உள்ளத்திலே விட்டு நீங்காது வாழுகின்ற இந்த தலத்திலே உறைகின்ற தாயை நாடி வந்து அடைதுயர் கூறி அளவேதான் எம்மை அலக்களிக்கின்ற துயரங்களையெல்லாம் அவள் முன் சொல்லி அழுதால் அபயமதாகும் அவர் இடர் நேறி தன்னை நம்பி அபயமென வணங்குகின்ற அவர்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வெந்து நீராகி அவனியது ஏற அருள் தாயே இந்த பூவுலக வாழ்விலே நல்ல ஏற்றம் காணும்படியாக அருள்கின்ற தேவியே பணிகுவர் பகரரிதான திருவுடை வாழ்வை. இந்த பொருளுக்காக வரிகள் முன்னுக்கு பின்னுக்கு எடுத்திருக்கு. பாட்டுல பகரரிதான திருவுடை வாழ்வை பணிகுவர் காணதான் பெறும். இங்க பொருளுக்காக பணிகுவரை முன்னுக்கு எடுத்திருக்கு. பணிகுவர் பகரரிதான திருவுடை வாழ்வை உன்னை மெய்யன்போடு வழிபடும் அடியர் மிக அரிதான சிறந்த செல்வம் செல்வாக்குடனான வாழ்வை காண அழி தேவி கண்டு கழிக்க அருள்கின்ற தேவியே திருநடம் பரனிடம் மேவி ஆடு ஆனந்த திருநடனத்தை சிவனது வாமபாகத்திலே மேவி நின்று ஆடுகின்ற பறை சிவையாகும் உமையாளே பரசிவை என்று பேசப்படுகின்ற உமையவளே புவி புகழதை வாரும் உனதிரு தாளை இந்த நிலவுலகத்திலே எங்களுக்கு ஓரிடமாக இருந்து அருளுகின்ற உன்னுடைய இரு திருவடிகளையும் நினையாது அலையாதே நினைத்து வணங்கி துதியாது அலைந்து திரியாமல் பொலி உன நாம புகழினை ஓதி உன் சிறந்த நாமங்களையும் புகழையும் ஓதியும் பாடியும் தெரிந்து புகழென தாளை அடையேனோ உன்னுடைய தாளே தஞ்சம் என அடைந்து வாழமாட்டேனோ வாழேனோ சக தருவாக இரு கனடாவில் இந்த உலகில் சிறந்த செல்வந்த நாடாக விளங்குகின்ற கனடாவில் செழி அழகோடு உரைதாயே ஒப்புவமை இல்லாத அழகோடு உரைகின்ற தாயே திருவினை வாரி அருளிட மேவு சகல செல்வங்களையும் வாரி வாரி அருள்வதற்காக இந்த தலத்தை நாடி எழுந்தருள் இருக்கின்ற ஸ்ரீ புவனேஸ்வரியாளே ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளே. அருமை அருமை. இதுல அந்த செல்வ காண அழி தேவிக்கு கண்டு கழிக்க என்றதுக்கு மவ்வளவுளானவா கொம்புளானவா போட வேண்டும். மற்றளிதான் வரும். அருமை அருமை. இவ்வளவு கோயில்கள் கனடால இருக்கிற எங்களுக்கே தெரிகிறீர்கள். ஐயா கனடால இருக்கிற கோயில் எல்லாத்தையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பழமுதிர் சோலையிலையும் இப்படி ஒரு பாட்டு வரும் ஐயா. செககன சேகு தகுதி மித்தோதி திமியன ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. அதுதான் திருப்புகழ் என்று சொல்றோம். இந்த சந்தம் அதேதான் கோதாசன் ஐயா படிக்கிறார்.
வான்வகில் விளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா நம பார்வதீபதையே நாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிதம்பரம் சிற்றம்பலம். நன்றி. நன்றி ஐயா. நம சிவாயம். நன்றி 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 ஐயா.